இன்னைக்கு மீட்டிங்ல நீ பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஊசி குத்துற மாதிரி இல்ல, தேன் மாதிரி இறங்குச்சு. இப்ப சொல்லு, அந்த மீட்டிங் கலகலப்பு முடிஞ்சது, இப்போ நமக்கான தனிமை ஆரம்பம் என்று சொல்லி அவளது இதழ்களில் மெல்ல முத்தமிட்டான். அவர்கள் காதலில் திளைத்திருந்த அந்த வேளையில் விசாலாட்சி தனது அறையில் யாருக்கோ போன் செய்தார். ஹலோ, தாமரையோட பிசினஸ் பிளான் பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அதை எப்படியாவது நம்ம கெடுக்கணும். அவ கம்பெனில நஷ்டத்தை ஏற்படுத்தினாதான் ஆகாஷ் அவளை துரத்துவான். அதுக்கு என்ன வழின்னு சொல்லு என்று கோபமாக கேட்டார். அடுத்த நாள் பங்களா காலையிலேயே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. காரணம், ஆகாஷின் பெரியப்பா மகன் கார்த்திக் மற்றும் அவனது மனைவி ரம்யா தங்களது 2 குழந்தைகளுடன் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் ஆகாஷின் அத்தை மகள் நித்யாவும் அங்கே வந்திருந்தாள். விசாலாட்சிக்கு தன் சொந்தங்கள் வந்ததில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் மறுபக்கம் அவர்களை வைத்து தாமரையை ஓரங்கட்டலாம் என்று ஒரு எண்ணமும் இருந்தது. காலை சாப்பாட்டிற்காக டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருக்க கார்த்திக் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தான். ஆகாஷ், என்னடா இது, நான் வராத இந்த 2 வருஷத்துல இவ்ளோ பெரிய மாற்றமா? கல்யாணம் பண்ணி ஒரு தேவதையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட நீ. தாமரை, நாங்க இங்க வந்ததுல இருந்தே ஆகாஷ் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குதுன்னு ரம்யா சொல்லிக்கிட்டே இருக்கா என்றான். தாமரை வெட்கத்துடன் சிரித்துக்கொண்டே அனைவருக்கும் இட்லியை பரிமாறியவள், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா, அவரு எப்பவுமே அந்த CEO முகமுடிய போட்டுக்கிட்டு தான் சுத்துறாரு என்று கிண்டல் செய்தாள். ரம்யா தாமரையின் கையை பிடித்து கொண்டவள், தாமரை, எனக்கு இந்த சிட்டி சமையல் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலா செஞ்சு தரணும். முக்கியமா அது உங்க கிராமத்து மனத்தோட இருக்கணும் என்றாள். அப்பொழுது நித்யா இடைமறித்தவள், ரம்யாக்கா, அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட டைம் ஏது? இப்போ இவங்க தான் ஆகாஷ் மாமா கம்பெனியோட புது பார்ட்னர் ஆச்சே, எப்பவும் ஃபைலும் கையிலுமா தான் சுத்திட்டு இருப்பாங்க என்று லேசாக கிண்டல் செய்ய ஆகாஷ் நித்யாவை முறைத்தவன், நித்யா, அவ பிசினஸையும் பாப்பா, குடும்பத்தையும் பாப்பா, அது அவளோட தனித்திறமை. தாமரை, இன்னைக்கு சமையல் கட்டு பக்கம்லாம் நீ போக வேண்டாம், நாம எல்லாரும் சேர்ந்து வெளியே போலாம் என்றான் ஆகாஷ் அதிகாரத்துடன். இல்ல ஆகாஷ், அக்காவும் குழந்தைங்களும் ஆசையே கேக்குறாங்க, நான் இன்னைக்கு சமைக்கிறேனே, நீங்க எல்லாரும் தோட்டத்துல கொஞ்ச நேரம் விளையாடுங்க என்று தாமரை சொல்ல ஆகாஷும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டான். மதியம் தோட்டத்தில் ஒரு பெரிய பாய் விரிக்கப்பட்டு கார்த்திக், ஆகாஷ், நித்யா மற்றும் குழந்தைகள் அனைவரும் பல்லாங்குழி மற்றும் தாயம் விளையாடி கொண்டிருந்தனர். ஆகாஷ் தாயம் உருட்ட தெரியாமல் திணறுவதை பார்த்து எல்லோரும் சிரிக்க, ஆகாஷ், உனக்கு பிசினஸ்ல நல்லா காய நகர்த்த தெரியும், ஆனா இங்க நீ ஒரு டப்பாவா இருக்கியடா என்று கார்த்திக் அவனை கலாய்த்தான். அப்பொழுது தாமரை பெரிய பெரிய மண்பானைகளில் கம்பங்கூழ் மற்றும் சுட சுட மீன் குழம்பும் கொண்டு வந்தாள். அந்த வாசமே அனைவரையும் சுண்டி இழுக்க, வா தேவதையே, இப்போதான் என் உயிரே வருது என்று கார்த்திக் ஓடி வந்து வேகமாக அமர்ந்தான். அனைவரும் தரையில் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட ஆரம்பிக்க விசாலாட்சி கூட அந்த சூழலில் மௌனமாக வந்து அமர்ந்து சாப்பிட்டார். அந்த உணவில் இருந்த ருசியும் குடும்ப உறுப்பினர்களின் கலகலப்பும் அவரை அறியாமலேயே அவர் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்தது. சாப்பிட்டு முடித்ததும் நித்யா, தாமரை, நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தாத்தா சொன்னாரு, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் என்றார். தாமரை தயங்கியபடி ஆகாஷை பார்க்க ஆகாஷும், பாடு தாமரை, நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கண்களால் சொன்னான். உடனே தாமரை ஒரு அழகான நாட்டுப்புற பாடலை மெல்லிய குரலில் பாடத் தொடங்கினாள். அவளது குரல் அந்த தோட்டம் முழுவதும் எதிரொலித்தது. குழந்தைகள் அவளது மடியில் ஏறி அமர்ந்து கதைகளை கேட்க அவளும் சளைக்காமல் சொல்லிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆகாஷ் அவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். பின்பு மாலையில் ரம்யா தாமரையை தனியாக கூப்பிட்டு பேசினாள். தாமரை, இந்த வீடு முன்னாடியெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு குடும்பமா மாறி இருக்கு. ஆகாஷ் முன்னாடியை விட இப்ப ரொம்ப மென்மையா இருக்காரு, அவரோட அந்த பிடிவாதத்தை உடைச்சதே நீதான், தேங்க்ஸ்மா என்று உணர்ச்சிகரமாக சொன்னாள். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு ஆகாஷும் தாமரையும் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலாவை பார்த்து கொண்டிருந்தனர். தாமரை, இன்னைக்கு தான் இந்த வீடு முழுமையா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கார்த்திக் அண்ணா, ரம்யா அண்ணி, குழந்தைகள்னு எல்லாரும் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல என்றான் ஆகாஷ்.
தாமரை அவன் தோளில் தலை சாய்த்தவள், ஆமா ஆகாஷ், உறவுகள் தான் ஒரு மனுஷனோட நிஜமான சொத்து. பணம் கௌரவம் எல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா இந்த குடும்பம் மட்டும்தான் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். இனிமே அடிக்கடி எல்லாரையும் வர சொல்லுங்க, சரியா என்றாள். ஆகாஷ் அவளது கையை இறுக்கமாக பற்றி கொண்டவன், கண்டிப்பா. ஆனா ஒண்ணு, எல்லாரும் இருக்கும்போது உனக்கும் எனக்குமான அந்த தனிமை கிடைக்க மாட்டேங்குதே என்று அவன் பாணியில் ஒரு குறும்பான புகாரை சொன்னான். ஆட போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு என்று தாமரை வெட்கத்துடன் அவனை தள்ளினாள். அடி பாவி, இன்னும் ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள இவ்ளோ சலிப்பா என்று புலம்பினான். அதெல்லாம் தானா நடக்கணும் ஆகாஷ், பிளான் பண்ணா அது நல்லாவா இருக்கும்? அதுவும் சரிதான், அது நடக்கிறப்ப நடக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் என்றவன் அவளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றான். அந்த பெரிய மாளிகையில் இன்று சதித்திட்டங்கள் இல்லை, சந்தேகங்களும் இல்லை. ஒரு அழகான கூட்டு குடும்பத்தின் மகிழ்ச்சியும் ஒரு தம்பதியின் தூய்மையான காதலும் மட்டுமே இருந்தது. அடுத்த நாள் காலையிலேயே ஆகாஷின் வீடு பரபரப்பாக இருக்க, ரம்யா வந்தவுடன் அவள் இப்பொழுது 5 மாதம் கருவுற்றிருக்கும் செய்தி தெரிந்ததிலிருந்தே தாமரைக்கு கால்களை தரையில் போடவில்லை. ரம்யாவிற்கு பிடித்தமான பலகாரங்களை செய்வதிலும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதிலும் தாமரை மும்முரமாக இருந்தாள். தாமரை, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற என்று ரம்யா சொன்னாலும் தாமரை கேட்பதாக இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா, எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. கர்ப்பமா இருக்கிறவங்க என்ன கேட்டாலும் அதை உடனே செஞ்சு தரணும். நீங்க அமைதியா உட்காருங்க என்று கூறினாள். தாத்தா சாய்வு நாற்காலியில் அமர்ந்து இதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். விசாலாட்சி, பாத்தியா, நம்ம வீட்டுல இப்பதான் நிஜமான லட்சுமி கடாட்சமே வந்திருக்கு. தாமரை வந்த நேரம் எல்லாம் சுபிச்சமா நடக்குது என்றார். விசாலாட்சி அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. என்றாலும் ரம்யாவிற்கு நடக்கும் இந்த உபசரிப்புகளை பார்த்து அவருக்கும் மனதிற்குள் ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. மதியம் ஆகாஷ் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே வந்துவிட்டான். கையில் ஒரு பெரிய பரிசு பெட்டியுடன் நுழையவும், என்னடா ஆகாஷ், இன்னைக்கு என்ன விசேஷம்? ரம்யாவுக்கு ஏதாவது பரிசா என்ன என்று கார்த்திக் கேட்க, ஆகாஷ் சிரித்து கொண்டே தாமரையிடம் அதை கொடுத்தவன், இது ரம்யா அன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க அத்தனை பெண்களுக்கும். ரம்யா அண்ணியோட இந்த மகிழ்ச்சியான நேரத்தை கொண்டாட நாம எல்லாரும் நம்ம கிராமத்துல இருக்கிற அந்த பண்ண வீட்டுக்கு போறோம். அங்க ஒரு சின்ன வளகாப்பு விசேஷம் பண்ணலாம்னு இருக்கேன் என்றான் ஆகாஷ். சூப்பர் ஐடியா மாமா என்று நித்யா துள்ளி குதித்தாள். அடுத்த 2 நாட்களில் அனைவரும் பண்ணை வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். அங்கே இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் தாமரை முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தாள். ரம்யாவிற்கு விதவிதமான வளையல்களை அணிவித்து ஊர் பெண்களை அழைத்து சோறு ஊட்டி ஒரு மங்களமான சூழலை உருவாக்கினாள். விசேஷத்தின் போது கார்த்திக் நெகிழ்ச்சியுடன் கூறினான், ஆகாஷ், இவ்வளோ நாளா ஒரு பிசினஸ் மேனா உன்னை பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவனா நீ எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தாமரை தான் என்று சொல்லி தாமரையின் தலையில் கையை வைத்து ஆசீர்வதித்தான். சாப்பாட்டு நேரத்தில் ஒரு சின்ன கலாட்டா நடந்தது. ஆகாஷ் ரம்யாவிற்காக செய்யப்பட்ட அந்த விசேஷ சாப்பாட்டை திருட்டுத்தனமாக சாப்பிட முயல தாமரை அவனது கையை பிடித்தவள், ஏங்க, இது அக்காவுக்கு வச்சிருக்கிறது, உங்களுக்கு அங்க இலை போட்டாச்சு, போய் உக்காருங்க என்று மிரட்டினாள். தாமரை, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், எனக்கே சாப்பாடு இல்லையா என்று ஆகாஷ் செல்லமாக கோபித்து கொள்ள, இங்க பாருங்க, வீட்டுல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இந்த சமையல் அறையில நான் தான் பாஸ், ஒழுங்கா போய் உக்காருங்க என்று தாமரை அவனை இழுத்து சென்று அமர வைத்தாள். இதை பார்த்து அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். ஆகாஷ் அசடு வழிந்து கொண்டே அமைதியாக சாப்பிட அமர்ந்தான். மாலை நேரத்தில் பண்ணை வீட்டின் புல்வெளியில் அனைவரும் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருக்க, ரம்யாவின் முதல் குழந்தை ஆகாஷின் தோளில் ஏறி அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தது. ஆகாஷ், உனக்கு எப்போடா ஒரு குட்டி ஆகாஷ் வரப்போறான் என்று கார்த்திக் திடீரென கேட்க, ஆகாஷும் தாமரையும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு வெட்கப்பட்டனர். தாமரை சட்டென்று எழுந்து உள்ளே ஓடிவிட ஆகாஷ் சிரித்து கொண்டே, அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்னா, அதுக்கும் ஒரு நேரம் வரணும்ல என்று அழைப்பினான்.
இரவு நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் ஆகாஷும் தாமரையும் மட்டும் தனியாக நடைப்பயணம் மேற்கொண்டனர். அப்பொழுது தாமரை, இன்னைக்கு ரம்யா நீ முகத்துல இருந்த சந்தோஷத்தை பாத்தியா? ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இப்பதான் எனக்கு முழுசா புரியுது. இதையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்ததே நீதான் என்று சொல்லி அவளது கைகளை தனது கன்னத்தில் வைத்துக் கொண்டான் ஆகாஷ். தாமரை நெகிழ்ச்சியுடன் அவனை பார்த்தவள், ஆகாஷ், அன்பு இருந்தா எதையும் சாதிக்கலாம். நாம எப்பவும் இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் என்றாள். ஆகாஷ் அவளை அணைத்து கொண்டு, நிச்சயமா, ஆனா கார்த்திக் அண்ணா கேட்டாரே, அந்த விஷயத்தை நாம எப்போ யோசிக்க போறோம் என்று குறும்போடு கேட்க தாமரை அவனது நெஞ்சில் செல்லமாக தட்டிவிட்டு ஓடினாள். அந்த பண்ணை வீட்டில் அன்று இரவு உறவுகளின் பாசமும் ஒரு புதிய உயிரின் வரவிற்கான காத்திருப்பும் அந்த பகுதியை இன்னும் அழகாக்கியது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அழகான குடும்ப காவியமாக அந்த நாள் நிறைவடைந்தது. மீண்டும் பண்ணை வீட்டிலிருந்து அனைவரும் சென்னை பங்களாவிற்கு திரும்பியிருந்தனர். பங்களா இப்பொழுது உறவுகளின் வருகையால் கலகலப்பாக இருந்தது. குறிப்பாக நித்யா வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சிரிப்பு சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தாள். யாருமே அவளை சந்தேகிக்கவே இல்லை. ஏன், புத்திசாலித்தனமான தாமரை கூட நித்யாவை தனது உடன் பிறந்த சகோதரியை போலவே பார்த்தாள். அன்று மாலை ரம்யாவுக்கு சூப் தயாரித்துக் கொண்டிருந்தாள் தாமரை. அப்பொழுது நித்யா அங்கே வந்து, தாமரை, என்ன நீங்க எப்ப பாரு சமையல் கட்டிலே கிடக்குறீங்க, கொடுங்க, நான் இதை பாத்துக்கிறேன். நீங்க போய் ஆகாஷ் மாமாவோட கொஞ்ச நேரம் பேசுங்க என்று மிகவும் அன்பாக சொன்னாள். பரவாயில்ல நித்யா, எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமுமே இல்லை என்று தாமரை சொல்ல, நித்யா விடாமல் அவளை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பி வைத்தாள். தாமரை வெளியே சென்றதும் நித்யாவின் முகத்தில் இருந்த அந்த புன்னகை மறைந்து ஒரு குரூரமான வெறுப்பு வந்தது. அவள் விசாலாட்சி அத்தையின் அறைக்கு விரைந்தாள். அங்கே விசாலாட்சி ஏதோ யோசனையில் இருக்க நித்யா கதவை சாத்திவிட்டு அவர் அருகே அமர்ந்தவள், ஏன் அத்தை, இன்னும் அந்த தாமரை பார்த்து பயந்துட்டே இருக்கீங்களா? நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே இந்த வீட்டு மகாராணி அவ இல்ல, நான் தான் என்று ரகசிய குரலில் சொன்னாள் நித்யா. விசாலாட்சி அதிர்ச்சியாக பார்த்தவர், என்ன நித்யா சொல்ற? ஆகாஷ் தான் அவளை ஒரு நிமிஷம் கூட பெரிய மாட்டேங்கிறானே. உங்க தாத்தா கூட அவளை தான் அவரோட உசுரா நினைக்கிறாரு என்று கூறவும் நித்யா ஏளனமாக சிரித்தவள், பிரிய வைக்கலாம் அத்த. ஆகாஷ் மாமாவுக்கு அவ மேல இருக்கிறது வெறும் ஈர்ப்பு தான். அவளோட அந்த கிராமத்து திமிரையே மாமாவுக்கு வெறுக்க வைக்கணும். அப்புறம் பாருங்க, ஆகாஷ் மாமாவோட இந்த பங்களாவுக்கும் அந்த ஆபீஸுக்கும் நான் தான் ஏத்த ஜோடின்னு அவரே சொல்வாரு. நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று தன் அத்தையின் கைகளை பற்றி கொண்டாள். விசாலாட்சிக்கு தன் மருமகளாக தாமரையை விட நித்யா வருவதுதான் பல மடங்கு மேலாக தெரிந்தது. சரிடி, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு. முதல்ல மாமாவுக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதம் வரணும். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சிருக்கேன் என்று விசாலாட்சியின் காதில் ஏதோ சொல்ல இருவரும் ஒரு வஞ்சக சிரிப்பை உதிர்த்தனர். இரவு உணவு நேரம். டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருக்க கார்த்திக் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தான். ஆகாஷ், நித்யா வந்ததுல இருந்து நீ ரொம்ப அமைதியாயிட்டடா. முன்னாடி அவ வந்தாலே நீ அவளை துரத்திக்கிட்டே இருப்பல்ல என்றதும் நித்யா உடனே குறுக்கிட்டு, அப்போ நான் சின்ன பொண்ணு மாமா, இப்போ நான் வளர்ந்துட்டேன்ல. ஆகாஷ் மாமாவோட பிசினஸை பத்தி எனக்கு நிறைய தெரியும். அதான் நாங்க 2 பேரும் ரொம்ப சீரியஸாவே டிஸ்கஸ் பண்றோம் என்று சொல்லிவிட்டு ஆகாஷை பார்த்து கண் சிமிட்டினாள். ஆகாஷ் புன்னகைத்து விட்டு, ஆமா, நித்யா இப்போ பிசினஸ்ல நல்ல ஐடியா கொடுக்கறா என்றான். தாமரைக்கு இதை கேட்கும் போது ஏனோ ஒரு சின்ன உறுத்தல் இருந்தாலும் அவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் ஆகாஷ் தனது அறைக்கு சென்றான். அங்கே மேஜையில் அவன் வைத்திருந்த ஒரு முக்கியமான பிசினஸ் ஃபைலை காணவில்லை. தாமரை, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேனே பாத்தியா என்று ஆகாஷ் கேட்டதும் தாமரை வந்து பார்த்தவள், இல்லையே ஆகாஷ், நான் அந்த மேஜையை தொடவே இல்லையே என்றாள். அப்பொழுது நித்யா அங்கே ஓடி வந்தவள், மாமா, இந்த ஃபைலை தானே தேடுறீங்க? இது ஹால்ல கடந்துச்சு. தாமரை தான் அங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று அந்த ஃபைலை நீட்டினாள். ஆகாஷ் அந்த ஃபைலை திறந்து பார்த்தான். அதில் இருந்த சில முக்கியமான பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்த ஆகாஷின் முகம் கோபத்தில் சிமக்க, தாமரை, என்ன இது? இந்த ஃபைல்ல இருக்கிற கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. இது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா?
ஒருவேளை நீ இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்றேன்னு ஏதாவது பண்ணிட்டியா என்று குரலை உயர்த்தி கேட்க தாமரை அதிர்ந்து போனாள். ஆகாஷ், நான் இதை தொடவே இல்லைன்னு சொல்றேன்ல என்றதும், அப்ப உங்க ரூம்ல இருந்து இது எப்படி ஹாலுக்கு போச்சு என்று நித்யா கேட்டால் அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு. எனக்கு தெரியாதுக்கா, நான் பார்க்கும்போது அங்கதான் இருந்துச்சு. நீங்க தான் இன்னைக்கு ரூமை கிளீன் பண்ணீங்களே என்று பழியை தாமரை பக்கம் தள்ளிவிடவும், ஆகாஷிற்கு தனது பிசினஸ் விஷயத்தில் ஒரு சின்ன குளறுபடி நடந்தாலும் பொறுக்காது. தாமரை, உன் கிராமத்தோட அசல்ட்டு புத்தியெல்லாம் இங்க காட்டாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த பேப்பர்ஸ் இல்லாம நாளைக்கு நான் எப்படி மீட்டிங்க்கு போவேன் என்று கோபமாக அறைக்குள் இருந்த நாற்காலியை எட்டி உதைத்தான். தாமரை கண்கலகி போனவள், ஆகாஷ், என்னை பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபமாக வெளியேறினாள். நித்யா ஆகாஷ் அருகே வந்து அவன் தோளை தொட்டவள், விடுங்க மாமா, அக்காவுக்கு தெரியாம நடந்திருக்கும், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் அந்த பேப்பர்ஸோட பேக்கப் காப்பியை இப்பவே ரெடி பண்ணி தரேன் என்று ஒரு கரிசனமான பொண்ணை போல நடித்து ஆகாஷின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினாள். கீழே வந்த தாமரை வாசலில் அழுது கொண்டு நின்றிருந்தாள். விசாலாட்சி அதை ஓரமாக நின்று பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். நித்யா மாடியிலிருந்து கீழே வரும்போது தாமரையை பார்த்து ஒரு நக்கலான புன்னகையை உதிர்த்துவிட்டு தனது அறைக்குள் சென்று விட்டாள். இரவு நடந்த அந்த ஃபைல் விவகாரத்தால் தாமரைக்கும் ஆகாஷுக்கும் இடையே ஒரு மௌன யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் காலையில் எழுந்ததும் தாமரையிடம் பேசாமல் தனது லேப்டாப்பில் மூழ்கியிருந்தான். தாமரை காஃபியை அவன் முன் வைத்தாள். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போது நித்யா அங்கே ஒரு துள்ளலோடு உள்ளே நுழைந்தவள், மாமா, இன்னும் கோவம் குறையிலையா? பாவம் தாமரக்கா, தெரியாம தானே பண்ணியிருப்பாங்க, விடுங்க மாமா என்று ஆகாஷின் தோளை தொட்டு மிக நெருக்கமாக நின்று பேசினாள். தாமரை இதை கவனித்துக் கொண்டே இருந்தாள். நித்யா மாமா என்று கூப்பிடும் அந்த தோரணையும் அவள் காட்டும் அந்த அதீத அக்கறையும் தாமரைக்கு ஏனோ ஒரு நெருடலை கொடுத்தது. நித்யா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் வேலையா இருக்கேன்ல என்று ஆகாஷ் கொஞ்சம் கடுமையாக சொன்னாலும் நித்யா அசரவில்லை. வேலையா இருந்தா என்ன மாமா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்ல போறேன். நேத்து கிழிஞ்சது அந்த பேப்பர்ஸை நான் ஒட்ட வச்சிட்டேன், இதோ பாருங்க என்று அந்த ஃபைலை நீட்டினாள். ஆகாஷ் அதை ஆச்சரியமாக பார்த்தவன், நிஜமாவா நித்யா? தேங்க்ஸ், நீ இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு பெரிய சிக்கலாகி இருக்கும் என்றான் நித்யாவின் கையை பிடித்து. நித்யா தாமரையை பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தாள். பரவாயில்ல மாமா, உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், அது உங்களுக்கு தெரியாதா என்று கண்ணடித்தாள். தாமரைக்கு இப்பொழுது பொறி தட்டியது. அந்த பேப்பர்ஸை கிழிச்சதும் இவளா தான் இருக்கணும், இப்போ ஒட்டனதும் இவளேதான். ஆகாஷ் மாமா கிட்ட நல்ல பேர் எடுக்க இவ்வளோ தந்திரம் பண்றாளா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். மதியம் டைனிங் டேபிளில் குடும்பமே அமர்ந்திருந்தது. ரம்யாவுக்கு வளகாப்பு முடிந்து சில நாட்கள் ஆனதால் அவளுக்கு தேவையான உணவுகளை தாமரை பார்த்து பார்த்து பரிமாறிக்கொண்டிருந்தாள். கார்த்திக் எப்பொழுதும் போல கலகலப்பாக பேசினான். என்ன நித்யா, முன்னாடியெல்லாம் நீ ஆகாஷ மாமான்னு கூப்பிடும்போது அவன் உன்னை துரத்திட்டு வருவான், இப்போ என்னடான்னா நீ அவனை மாமான்னு கூப்பிடுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே என்று கார்த்திக் கேட்க, நித்யா வெட்கப்படுவது போலவே நடித்து, அப்போ நான் விவரம் தெரியாத பொண்ணு மாமா, இப்போதான் எனக்கு தெரியுது இந்த வீட்டுக்கு மாமா எவ்வளோ முக்கியம்னு. மாமா, சாயங்காலம் நாம வெளியே போலாமா? எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் என்றாள். ஆகாஷ் தாமரையை பார்த்தான். தாமரை அமைதியாக இருந்தாள். நித்யா, நான் வேலையா இருக்கேன், வேணும்னா தாமரையை கூட்டிட்டு போ என்றான் ஆகாஷ். ஐயோ, அக்காவுக்கு கிராமத்தை சுத்தி பார்க்கறது தான் பிடிக்குமாம்மா, ஏன் கூட நீங்க தான் வரணும் ப்ளீஸ் என்று பிடிவாதம் பிடித்தாள். ரம்யாவும் சிரித்து கொண்டே, ஆகாஷ் போயிட்டு தான் வாங்கலாம், நித்யா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காள்ல என்றாள். ரம்யாவிற்கும் நித்யாவின் உள்மனசு தெரியவில்லை. சரி என்று சாயங்காலம் ஆகாஷும் நித்யாவும் கிளம்பும் போது விசாலாட்சி தாமரை அருகே வந்து, பாத்தியா தாமரை, ரத்த பாசம்னா என்னன்னு இப்போ புரியுதா? நித்யாவுக்கும் ஆகாஷுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு பிணைப்பு உண்டு. நீ நடுவுல வந்தவ, சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியவ என்று விஷத்தை கக்கினார். தாமரையும் அமைதியாக, அத ரத்த பாசம் வேற வஞ்சக பாசம் வேற,
நித்யா எப்போ தன் முகமுடிய கழட்டுவான்னு எனக்கு தெரியும், அன்னைக்கு நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க என்று பதிலடி கொடுத்துவிட்டு தனது அறைக்கு சென்றாள். அறைக்குள் சென்ற தாமரைக்கு திடீரென்று ஒரு யோசனை பிறந்தது. ஷாப்பிங் முடித்துவிட்டு வந்ததும் தாமரை நித்யா தன் அறையில் ஏதோ ரகசியமாக செய்கிறாளோ என்று அவளுக்கு தோன்றியதும் மெதுவாக நித்யாவின் அறைக்கதவு அருகே சென்று பார்த்தாள். நித்யா அங்கே விசாலாட்சியுடன் அமர்ந்து ஏதோ ஒரு புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அது ஆகாஷும் நித்யாவும் சின்ன வயதில் எடுத்துக்கொண்ட போட்டோ. அத பாருங்களேன், இந்த போட்டோவில் நாங்க எவ்வளோ ஜோடி பொருத்தமா இருக்கோம். இந்த தாமரை வந்ததுனால தான் எல்லாமே கெட்டு போச்சு. இன்னும் சில நாள்ல ஆகாஷ் மாமா வாயாலேயே தாமரை எனக்கு வேணாம்னு சொல்ல வைப்பேன் பாருங்க என்று ஆவேசமாக பேசிக்கொண்டிருந்தாள் நித்யா. அதை கேட்ட தாமரைக்கு தூக்கி வாரி போட்டது. நித்யா இவ்வளவு தூரம் திட்டமிட்டு வந்திருக்கிறாள் என்பதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த நித்யா இப்பொழுது தாமரையின் குடும்ப வாழ்க்கையிலேயே கை வைக்க துணிகிறாள். அன்று இரவு ஆகாஷ் ஷாப்பிங் முடிந்து வந்தபோது நித்யா அவனுக்கு ஒரு அழகான வாட்ச் வாங்கி கொடுத்திருந்தாள். இது எனக்கு எதுக்கு நித்யா என்று ஆகாஷ் கேட்க, சும்மா மாமா, நீங்க எப்பவும் டைம் தவறாதவர்ல, அதான் என்று சொல்லி அவன் கையில் அவளை அதை கட்டிவிட்டாள். தாமரை உள்ளே நுழைந்த போது அந்த சீனை பார்த்து அவளுக்கு பொசசிவ் குணம் எகிரியது. ஆகாஷ், உங்களுக்கு ஏற்கனவே வாட்ச் இருக்குது இல்ல, இது எதுக்கு இப்போ என்று கேட்க ஆகாஷ் சிரித்து கொண்டே, வீடு தாமரை, பாப்பா ஆசையா வாங்கி கொடுத்திருக்கா என்றான். தாமரைக்கு கோபமாக வந்தது. என்னது, இவ பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாப்பா மாதிரி தெரியுதா? இவ உங்க வாழ்க்கையை மாத்த பாக்குற ஆகாஷ் என்று கத்தியதும் ஆகாஷ் அவளை முறைத்தான். தாமரை, சின்ன பொண்ணு பண்ற அன்பை போய் இப்படி தப்பா பேசுறது உனக்கு அழகில்லை. நீ அவன் மேல பொறாமப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்று சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டான். தாமரை அங்கேயே உறைந்து நின்றாள். நித்யா ஜன்னல் வழியாக தாமரையை பார்த்து ஒரு விகாரமான சிரிப்பை சிரித்துவிட்டு தனது அறைக்கு சென்றாள். அடுத்த நாள் காலை பங்களாவின் ஹாலில் கார்த்திக்கும் ரம்யாவும் அமர்ந்து குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தனர். ஆகாஷ் கையில் ஒரு கோப்பை காஃபியுடன் அங்கே வர கார்த்திக் சிரித்து கொண்டே, என்ன ஆகாஷ், நேத்து நித்யா கூட ஷாப்பிங் போனியே, பர்சு காலி ஆயிடுச்சா? அவ உன்னை ஒரு வழி பண்ணியிருப்பாளே என்று வம்பு இழுத்தான். அப்பொழுது அங்கே வந்த நித்யா ஆகாஷ் அருகில் அமர்ந்து கொண்டு, மாமா பாருங்க கார்த்திக் மாமா என்னை எப்படி கிண்டல் பண்றாருன்னு. நான் என்ன அவ்வளோ செலவா பண்ண வச்சேன், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தானே மாமா எடுக்க சொன்னேன் என்று செல்லமாக சினுங்கினாள். ஆகாஷும் சிரித்து கொண்டே, விடுங்கண்ணா, அவ சின்ன பொண்ணு, அவ ஆசைய நான் தானே நிறைவேற்றணும் என்றான். ரம்யா தாமரையிடம் மெதுவாக, தாமரை, நித்யா இப்போவே ரொம்ப மாறிட்டாள்ல. சின்ன வயசுல ஆகாஷ் மேல அவளுக்கு ஒரு தனி பிரியம் உண்டு, இப்போ அது இன்னும் அதிகமாயிருக்கு போலையே என்றால் யதார்த்தமாக. தாமரை புன்னகைத்தாலே தவிர பதில் ஏதும் சொல்லவில்லை. மதியம் உணவருந்த அனைவரும் அமர்ந்தனர். தாமரை மல்லிகைப்புறத்து ஸ்பெஷல் மணத்தக்காளி கீரை குழம்பும் சுட்ட அப்பளமும் செய்திருந்தாள். வாசனையே ஆளை தூக்குதே தாமரை, இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் என்று தாத்தா உற்சாகமானார். நித்யா உடனே, தாமரை, கீரை குழம்பு நல்லா இருக்கு, ஆனா ஆகாஷ் மாமாவுக்கு காரம் அதிகமா இருந்தா பிடிக்காது இல்ல, நான் அவரோட தட்டுல மட்டும் கொஞ்சம் நெய் அதிகமா ஊத்துறேன் என்று சொல்லி ஆகாஷின் தட்டில் பரிமாறினாள். தாமரை சட்டென்று குறுக்கிட்டு, கவலைப்படாத நித்யா, என் புருஷனுக்கு எவ்வளோ காரம் வேணும் எவ்வளோ நெய் வேணும்னு எனக்கு தெரியும், நீ உன் தட்ட பாரு என்று கராராக சொன்னதும் அங்கே ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. விசாலாட்சி இதைத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தவர், என்ன தாமரை, அந்த பொண்ணு ஆசையை செய்யும் போது ஏன் இப்படி தடுக்கிற? நித்யாவுக்கும் ஆகாஷுக்கும் இருக்கிறது மாமா முறப்பொண்ணு உறவு, அதெல்லாம் உனக்கு புரியாது என்று கொளுத்தி போட ஆகாஷ் தாமரையை முறைத்தவன், தாமரை, சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற? அவ பண்ணாதான் என்ன என்று கேட்க தாமரை அமைதியாக தனது அறைக்கு சென்று விட்டாள். சாயங்காலம் விசாலாட்சி அத்தையும் நித்யாவும் தோட்டத்தில் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தனர். அத்த, ஆகாஷ் மாமாவுக்கு தாமரை மேல இப்போ சின்ன சின்ன எரிச்சல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதான் நாம அந்த பெரிய திட்டத்தை போடணும். மாமாவோட கம்பெனி ரகசியங்கள் எதையாவது தாமரை தான் வெளியே சொன்னான்னு ஒரு பழைய போடணும் என்று நித்யா சதி செய்தாள். அது எப்படி முடியும் நித்யா என்று விசாலாட்சி கேட்க,
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. தாமரையோட அந்த பழைய இங்கிலீஷ் நோட்டு புத்தகத்துல மாமாவோட கம்பெனி பாஸ்வேர்டை எழுதி வச்சிருவோம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க என்று ஒரு வஞ்சக சிரிப்பை உதிர்த்தாள். அன்று இரவு ஆகாஷ் அறைக்குள் வந்தபோது தாமரை ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். தாமரை, சாரிடா, மதியம் எல்லார் முன்னாடியும் ஒன்னு அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா நித்யா ஒரு சின்ன பொண்ணு, அவகிட்ட நீ ஏன் இவ்வளோ கடுமையா இருக்க? தாமரை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஆகாஷ், கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உண்மை இல்ல. நித்யா மாமான்னு கூப்பிடுறதுல பாசம் மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியல, ஆனா ஒரு பொண்ணா எனக்கு அது நல்லாவே தெரியுது என்றாள். போதும் தாமரை, சந்தேகப்படுறதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அவ என் கூட பிறந்தவ மாதிரி. இப்போ இதை பத்தி நம்ம பேச வேணாம் என்று சொல்லி திரும்பி படுத்து கொண்டான். நித்யா கதவு மறைவில் இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவள், சந்தேகப்படு தாமரை, நீ எவ்வளவு சந்தேகப்படுறியோ அவ்வளவு தூரம் ஆகாஷ் மாமா என்கிட்ட நெருங்கி வருவார் என்று நினைத்து கொண்டாள். அன்று காலை பங்களாவில் ஒரு அமைதியான சூழல் நிலவியது. கார்த்திக்கும் ரம்யாவும் குழந்தைகளுடன் ஹாலில் அமர்ந்து கேரம் விளையாடி கொண்டிருந்தனர். ஆகாஷ் தனது அறைக்குள் லேப்டாப்பில் ஏதோ ஒரு முக்கியமான பிரசன்டேஷனை தயார் செய்து கொண்டிருந்தான். நித்யா மெதுவாக விசாலாட்சியின் அறைக்கு சென்றாள். அத்தை, நான் சொன்ன மாதிரி தாமரையோட அந்த இங்கிலீஷ் நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல ஆகாஷ் மாமாவோட அந்த ரகசிய ப்ராஜெக்ட் பாஸ்வேர்டை இப்போ எழுதிடலாம் என்று ஒரு வஞ்சக சிரிப்புடன் சொன்னாள். நித்யா, இது மட்டும் ஆகாஷுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், ரொம்ப ஜாக்கிரதையா இரு என்று விசாலாட்சி எச்சரித்தார். கவலைப்படாதீங்க அத்தை, அந்த தாமரை இன்னைக்கு தாத்தா முன்னாடியே தலை குனிஞ்சுதான் நிக்க போறா என்று சொல்லிவிட்டு அந்த நோட்டின் ஒரு ஓரத்தில் ஆகாஷ் கம்பெனி பாஸ்வேர்டை எழுதிவிட்டு அந்த தாமரை அறையில் இருந்த அலமாரிக்கு அடியில் மெதுவாக தள்ளிவிட்டாள். மதியம் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த போது ஆகாஷ் பதற்றத்துடன் கீழே இறங்கி வந்தான். அவனது முகம் சிவந்து போயிருந்தது. என்னடா ஆகாஷ், என்னாச்சு என்று தாத்தா கவலையோடு கேட்க, தாத்தா, என் கம்பெனியோட ஒரு ரொம்ப ரகசியமான கிளவுட் பாஸ்வேர்டை இப்ப யாரும் மாத்திருக்காங்க. அது நம்ம வீட்டு வைஃபை நெட்வொர்க்ல இருந்துதான் நடந்திருக்கு. அந்த பாஸ்வேர்டு இருந்தாலே போதும், என் கம்பெனியோட முழு டேட்டாவையும் திருட முடியும். இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று கத்தினான் ஆகாஷ். அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போக கார்த்திக் எழுந்து வந்து, ஆகாஷ், என்ன பேசுற? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எதுக்கு அப்படி பண்ண போறாங்க என்றான். நித்யா உடனே அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு, ஐயோ மாமா, நான் கூட இன்னைக்கு தாமரக்கா ரூம் பக்கம் போனப்ப அவங்க ஏதோ லேப்டாப்ல வேக வேகமா டைப் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். எனக்கு சந்தேகம் வந்து கேட்டப்போ நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு என்னை திட்டாங்க என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாள். அதை கேட்ட தாமரை அதிர்ந்து போனவள், நித்யா, என்ன போய் சொல்ற? நான் இன்னைக்கு என் போனை தவிர வேற எதையும் தொடவே இல்லையே. தாத்தா, இவ வேணும்னே என் மேல பழி போடுறா என்று கூறினாள். உடனே விசாலாட்சி இடையில் புகுந்தவர், சும்மா பொய் சொல்லாத தாமரை, நீ இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்றேன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. ஆகாஷ், உங்க ரூமை முதல்ல செக் பண்ணுடா, அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும் என்றார். ஆகாஷும் ஆத்திரத்தில் தாமரையின் அறைக்கு செல்ல தாமரையும் பின்னாலேயே ஓடினாள். ஆகாஷ் அங்கிருந்த அலமாரியை புரட்டினான். அப்பொழுது அடியில் இருந்த அந்த இங்கிலீஷ் நோட்டு புத்தகம் வெளியே வந்து விழுந்தது. ஆகாஷ் அதை எடுத்துட்டு திரும்பியவன் கடைசி பக்கத்தில் அவனது கம்பெனியின் மிக ரகசியமான பாஸ்வேர்டுகள் கைப்பட எழுதியிருந்தன. அதை பார்த்த ஆகாஷிற்கு ரத்தம் தலைக்கு ஏறியது. தாமரை, இது என்ன? இது உன் கையெழுத்து தானே? நீ கத்துக்கிட்ட இங்கிலீஷை ஏன் கம்பெனியை வச்சு அழிக்க பயன்படுத்துறியா என்று அந்த கைப்பட எழுதிய நோட்டை அவள் முகத்திற்கு முன்னால் காட்டி கத்தினான். தாமரை அந்த நோட்டை பார்த்து வாயடைத்து போனவள், ஆகாஷ், இது என் கையெழுத்து மாதிரி தான் இருக்கு, ஆனா இது நான் எழுதல, யாரோ என் கையெழுத்து போலவே ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. நித்யா, நீ தானே இதை பண்ணின என்று நித்யாவின் சட்டையை பிடித்து உலுக்கினாள். மாமா, பாருங்க மாமா, தப்பு பண்ணிட்டு ஏன் மேல பழி போடுறாங்க, நான் எதுக்கு இது பண்ண போறேன் என்று நித்யா தேம்பி தேம்பி அழுதவுடன் ஆகாஷ் தாமரையின் கையை தட்டி விட்டவன், தாமரை,
ஆதாரத்தோட மாட்டிக்கிட்ட பிறகும் அடுத்தவங்க மேல பழி போடாத. உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், ஆனா நீ என் முதுகுல குத்திட்ட என்று கோவத்தில் அந்த நோட்டை தூக்கி எறிந்தான். தாத்தா அங்கே வந்து ஆகாஷை தடுத்தவர், ஆகாஷ் அவசரப்படாத, தாமரை அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும், இதுல ஏதோ சதி இருக்கு என்றார். சதி இல்ல தாத்தா, இது துரோகம். இன்னையில இருந்து தாமரை என் கம்பெனி விஷயத்துல மட்டும் இல்ல, இந்த வீட்டு விஷயத்திலையும் தலையிடக்கூடாது, நீயும் உன் நோட்டும் என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் கோபமாக வெளியேறினான். ரம்யா தாமரை அருகில் வந்து அவளை தேற்றினாள். தாமரை வருத்தப்படாத, உண்மை என்னன்னு சீக்கிரமே வெளியே வரும் என்றாள். கார்த்திக்கும் நித்யாவை ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தான். தாமரை தனது கண்ணீரை துடைத்துக் கொண்டுள்ளது முகம் இப்பொழுது கோபத்தில் சிவந்திருந்தது. நித்யா, நீ என்ன ஆகாஷ் கிட்ட இருந்து பிரிக்க பாக்கறல்ல, ஆனா இந்த தாமரை யாருன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியல. உன்னோட இந்த தந்திரத்தை உடைச்சி நீ தான் இதை பண்ணினு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். அன்னைக்கு இந்த ஆகாஷ் முன்னாடியே உன்னை இந்த வீட்டை விட்டும் துரத்துவேன் என்று நித்யாவின் காதருகே சென்று எச்சரிக்க, நித்யா லேசாக நடுங்கினாலும் வெளியே சிரித்து கொண்டே பார்க்கலாம் தாமரை என்று சொல்லிவிட்டு சென்றார். நித்யாவின் சதி தற்காலிகமாக வெற்றி பெற்றது போல தெரிந்தாலும் தாமரை இப்பொழுது ஒரு முழு சிங்கப்பெண்ணாகவே மாற தயாராகி விட்டாள்.